بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நடக்கிற வகுப்புல கடைசியாக இமாமுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித்தந்த சில புத்திமதிகளில் ரெண்டு விஷயங்களை நாங்கள் ஞாபகம் செஞ்சோம். ஒன்று, எங்களோட ரகசியங்களை நாங்கள் ரெண்டு பேர்கிட்ட விட்டுடணும். ஒன்று, எங்களுக்குள்ளே நாங்கள் புதைச்சி வச்சுக்கொள்ளணும். ரெண்டாவது, எங்களோட ரப்பு கிட்ட எங்களோட ரகசியங்களை சொல்லணும். தொடர்ந்து சொல்கிறாங்க இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, வஹ்ரிஸ் ஃபித் துன்யா அலா ரிதல் இத்னைன், பொருத்தத்தை நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட தேடிக்கோங்க. உங்களையே அவங்க ஆமோதிச்சிட்டாங்க, உங்களை அவங்க கபூல் செஞ்சிட்டாங்க என்றதை நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட எடுத்துக்கோங்க. அதில் சொல்கிறாங்க, முதலாவது உங்களோட உம்மடையும் வாப்படையும் பொருத்தத்தை நீங்கள் தேடிக்கோங்க. உலகத்தில் யாரோட பொருத்தம் கிடைச்சும் வேலில்ல, உம்மா வாப்பட பொருத்தம் ஒரு பிள்ளைக்கு கிடைக்காட்ட ஒரு சொர்க்கவாதியாக போக மாட்டார். அல்லாஹ் பாதுகாப்பான். ஒவ்வொரு பிள்ளைகளும் துவா செய்யுங்க, யா அல்லாஹ் நீ என்னை எப்படி பொருந்தி கொள்ளணுமோ அது போல என் பெற்றோர்களும் என்னை பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ் மட்டும் எங்களை பொருந்தி கொண்டு எந்த பிரயோசனம் இல்லை. எங்களோட உம்மா எங்களோட வாப்பா அவங்க மௌத்தாகிற நேரத்தில் நினைக்கணும், இப்படி ஒரு புள்ள கிடைச்சது எனக்கு ஒரு பாக்கியம் என்று அவங்க நினைக்கணும். அல்ல அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்தருள்வானா. உலகத்தில் சில பாவங்களுக்கு அந்த பாவங்களுக்கான தண்டனை மறுமையிலையும் கிடைக்கும், உலகத்திலையும் கிடைக்கும். உம்மா வாப்பாவுடைய விஷயத்தில் சரியாக நாங்கள் நடக்காட்டி அதுக்கான தண்டனை மௌத்துக்கு முன்னாலே எங்களுக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சி. இது ஹதீஸ். பாபானி முஅஜ்ஜலானி உக்கூபத்தஹுமா ஃபித் துன்யா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரெண்டு கதவுகள் இருக்குது, ரெண்டு பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்களுக்கான தண்டனை இங்கே உலகத்தில் கிடைக்கும், வேகமாகவும் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் வரும். அதில் மூணு விஷயங்கள் சொல்ற, ரெண்டு ஹதீஸ்ல மூணு விஷயங்கள் சொல்லப்படு. ஒன்று, அநியாயம் செஞ்சால் அதற்கான தண்டனை மௌத்துக்கு முன்னால கிடைக்கும். ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு நோயினை செஞ்சா அதுக்கான தண்டனை உலகத்தில் கிடைக்கும். மூணாவது, குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தா. அதனால எப்பையும் உம்மா வாப்பட பொருத்தத்துக்காக வேண்டி வாழணும். பிள்ளைகளுக்கு பயான் செய்யுங்க, பேர பிள்ளைகளுக்கு பயான் செய்யுங்க. நீங்க அல்லாஹ்வோட பொருத்தத்தை எப்படி தேடுறீங்களோ அதே போல எங்கட பொருத்தமும் மகன் கட்டாயம் உங்களுக்கு தேவை. குர்ஆனை பிரட்டி பார்த்தால் அல்லாஹ் நன்றி செலுத்துங்க என்றது அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொல்லுவான். அல்லாஹ்க்கு தானே நாங்கள் நன்றி செலுத்தணும். அந்த தொடரில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அனிஷ்குர்லி, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, உங்களோட உம்மா வாப்பாவை மறந்துடாதீங்க. நாங்க தஹஜ்ஜத் தொழுறோம், நெத்தியெல்லாம் கருத்திருக்குது, முட்டங்காலெல்லாம் கருத்திக்குது. உம்மா வாப்பாட ஹக்க நாங்க பேணாட்டி அல்லாஹ்க்கு சுக்ர் செஞ்சவங்களாம் ஒரு நாளும் மாற மாட்டோம். அனிஷ்குர்லி, எனக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க, வலிவாலிதை, உங்களோட உம்மா வாப்பாவை மறந்துடுவானு, அவங்களையும் நீங்க பார்த்துக்கோ, அவங்களுக்கும் நன்றி செலுத்துங்க. எல்லா கடனை மடக்கிலும் பாப்பா, உம்மா வாப்பா தந்த இருக்குதானே அந்த கடனை உலகத்துல யாருக்கும் அடைக்கிறா ஏழுமா? வாப்பா சிந்தின வியர்வை ஒரு சொட்டு, 1000 இல்ல 1 கோடி வியர்வை சிந்தினாலும் அதை அந்த ஒரு வியர்வைக்கு என்ன செய்யலாது, இது செய்யலாது. ஒரு தாயிட ஒரு பால் டொட் அதுக்கு நாங்கள் எவ்வளோ தான் பேசி எங்கரை கொண்டு வந்து கொடுத்தாலும்
அந்த டொட் பாலுக்கு இது செய்யலாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சில விஷயங்கள் சில வீட்டுகளில் பேசப்படுது எப்படி என்றா, சில முக்கியத்துவம் உம்மமாருக்கு மட்டும் கொடுக்கப்படும். சில பிள்ளைகளை உம்மமார் அப்படித்தான் பழக்கிறது. தாயிட சொர்க்க காலடிக்கிற சொர்க்கம் இருக்குது, அவங்களோட பொருத்தம் கட்டாயம் வேணும். இன்னொரு பகுதி இருக்கு, வாப்பட பொருத்தமும் வேணும் பிள்ளைகளுக்கு. சில வீடுகள் என்ன நடக்குதுண்டா, பிள்ளைகள் வாப்பட பக்கம் ஒரு பக்கம், சில நேரத்துக்கு இல்லாட்டி உம்மட பக்கம். இது பிழையான வழிநடாத்தல், மறந்துடுவாங்க. இது பிழையான வழிநடாத்தல். நான் தான் சொல்றேன், நான் உங்களோட வயசுல சின்னது எனக்கு பிள்ளையாவி நான் சொல்லித்தாங்க. எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி பழக்கிறேன்டா, மகன் நீ யாரோட இருக்க, உம்மாவோடைய வாப்பாவோடையா, அங்கேயே நாங்கள் பங்கை பிரிக்கிறோம். உம்மாவும் வாப்பாவும் கிட்ட இருந்து கொண்டு பிள்ளைகள்கிட்ட கேட்கிற, மகன் நீ உம்மாவோட இருக்கும் வாப்பாவோடையா. வாப்பா கேட்டா அவர் வாப்பாண்டா வாப்பாக்கு சந்தோஷம், உம்மா கேட்டா அவர் உம்மாண்டா உம்மாக்கு சந்தோஷம். இல்லை, உம்மா சொல்லி கொடுக்கணும், என்னோட மட்டும் இல்லை உங்களோட வாப்பாவோட நீங்கள் இறக்கமா இருக்கணும். வாப்பா சொல்லி கொடுக்கணும் மகன் கிட்ட மகள் கிட்ட, இல்லை என்னோட மட்டும் இல்லை 10 மாசம் சுமந்தது உங்களோட தாய், நீங்க தாயோட இறக்கமா இருக்கணும். ரெண்டும் பேலன்ஸ் ஆகாட்டி இங்கேருந்து பிரச்சனை உண்டாகும். சில வீடுகளில் இந்த பிரச்சனை இருக்கு. சில வீடுகளில் 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள் அப்படியே வாப்பட பக்கம் அல்லது உம்மட பக்கம். கடைசிக்கு 2 பேருக்கு முருகலாறு உம்மக்கும் வாப்பக்கும். இது பிழையான வழி நடாத்தல். எந்த அளவுக்கு உம்மட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ வாப்பட விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலித். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தின் கீழ் இருக்கணும். நீங்க ஒரு பிசினஸ் செய்ய போறீங்களா, வாப்பா கொஞ்சம் உட்கார வச்சு சொல்லுங்க, வாப்பா இப்படி ஒரு ஐடியா உண்டு, உங்களோட ஐடியா எப்படி. சில நேரம் அவங்க பழைய சிந்தனைகளோடு இருப்பாங்க, பழைய சிந்தனைகளோட சில விஷயங்களை சொல்லுவாங்க. எடுக்கிறது எடுக்காமிக்கிறது ரெண்டாவது விஷயம். வாப்பா கிட்ட வரணும், எனக்கிட்டே மஷூரா செய்யறானே என்ற புள்ள, எனக்கிட்டே ஐடியா கேட்கிறானே, பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளணும். எப்படி சரி வாப்பட பொருத்தம் பிள்ளைகளுக்கு இருக்கணும். தொடர்ந்து சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய கோபம் வாப்பட கோபத்தோடு இருக்குது. வாப்பா கோபப்பட்டா அல்லாஹ்வுடைய கோபம் கிடைச்சிடும். அல்லாஹ் பாதுகாப்பான். பெரிய பாடங்கள், நேரத்தை கவனித்து சுருக்கமாக சொல்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்னை மட்டும்தான் வணங்கணும். இது கட்டளை இட்டுட்டார் அல்லாஹ் தஆலா. அவனை தவிர வேற இறைவன் எங்களுக்கு இல்லை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களோட உம்மாக்கும் வாப்பாக்கும் உபகாரம் செய்யறதையும் நான் கட்டளை இட்டுட்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளை அது. எப்படி 5 நேரம் தொழணுமோ, அல்லாஹ்வை வணங்கணுமோ, அல்லாஹ் இறைவனை ஏற்றுக்கொள்ளணுமோ, அதே போல உம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்யறதும் வாஜிப், சுன்னத் அல்ல, ஜாயிஸ் அல்ல, வாஜிப், கட்டாயமா செய்யணும். செய்யாட்டி நாங்க பாவிக்கிறோம். அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் பார்ர லா யுமீது மைத்தத்தஸ்ஸு. யார் உம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கெட்ட மரணம் என்றது வராதுன்னா. யார் உம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம், கெட்ட மரணம் வராது, நல்ல மரணம் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுல அம்மாள்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹஜ்ஜி செஞ்சா, உம்ரா செஞ்சா, இதுக்கெல்லாம் சில வேற ஃபலாயில்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கெட்ட மரணம் வராமிக்கிறதுக்கு சதக்காவை சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது யாரு? உம்மா வாப்பர்களுக்கு உபகாரம் செஞ்சா. முக்கியமான விஷயம். வீட்டில் தஸ்கியா பண்ணுங்க, பிள்ளைகளை தர்பியா பண்ணுங்க. உம்மட வாப்பட கண்ணியத்தை உம்மா வாப்பா சொல்லி காட்டணும். அல்லாவே சொல்றான் அல்லாட கண்ணியத்தை, நான் இப்படி கண்ணியமானவன், நான் தனித்துவமானவன், எனக்கு இணை துணை இல்லை,
பிள்ளைகளை அழைச்சி உங்களோட கண்ணியத்தை, உம்மட வாப்பட கண்ணியத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். உபகாரம் செய்யறது என்றது அவங்க உசுரோடு இருக்கிற நேரம் 6 விஷயங்கள் உபகாரம் செய்யணும். அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் 6 விஷயங்கள் உபகாரம் செய்யணும். இந்த 6ம் நடந்தால் ஓரளவு பெற்றோர்கள் உபகாரம் செஞ்சவங்களை நாங்கள் சேர்ந்துடுவோம். குர்ஆனே சொல்லுது எங்களுக்கு, முதலாவது நீங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யணும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 2 பகுதி. ஒன்று மௌத்துக்கு முன்னால செய்ய வேண்டியது, 2வது மௌத்துக்கு பின்னால செய்ய வேண்டியது. மௌத்துக்கு முன்னால செய்ய வேண்டியது பெற்றோர்களும் உபகாரம் செய்யறது. ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்குற விஷயத்துல பங்கு பிரிச்சு கொள்ற, டேட்டை பங்கு பிரிச்சு கொள்ற, நாட்களை பங்கு பிரிச்சு கொள்ற. உம்மா இங்கேருந்து தாத்தா வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு அனுப்புற, 10 நாள் அங்கேருந்து தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புற. இயன்ற அளவு பிள்ளைகள் 6 பேர் இருந்தீங்கன்னா 6 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த உம்மாக்கும் வாப்பாக்கும் விருப்பமான ஒரு ஊடிக்குமே. எங்கட வாப்பாக்கு விருப்பம் என்னன்னா, எங்கட வாப்பா வாழ்ந்த வீட்டுல அவருக்கு நிக்க விருப்பம். அப்ப நான் விளங்கணும், என் வாப்பா வாழ்ந்த வீட்டுல வச்சு அவரை வாழ வைக்கிறதுக்கு. நான் வாழ்ற வீட்டுல அல்ல, எந்த வீட்டுல விசாலம் மீக்கி எல்லாம் இருக்கி, எல்லா இடங்களும் மீக்கி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரை கொண்டு போய் அங்க வச்சோடனே அவருக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை கிடைக்கும். அது சில பிள்ளைகள் சொல்ற, எங்க வீட்டுல கொமடிக்கு தானே நல்ல முத்தமிக்கு நல்ல விளையாடும் பேர பிள்ளைகளுக்கும் பாப்பா எங்க வீட்டுல வந்தீங்கன்னா என்ன. இல்ல இல்ல, அவருக்கு எங்க விருப்பம், உம்மாக்கு எங்க விருப்பம், அதை நாங்க விளங்கணும். பங்கு பிரிச்சு கொள்றதல்ல, பிள்ளைகள் டேட்டை பங்கு பிரிச்சு கொள்றதல்ல. உம்மா வாப்பாவை வாழ்ற இடத்துல வச்சு நாங்க டேட் பங்கு பிரிச்சு போகணும். ரைட், நான் 10 நாளைக்கு நான் பார்க்கிறேன். அதெல்லாம் நமக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபகாரம் செய்யறது என்றது கட்டாயம், வாஜிப். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்களோ பெண்களோ கட்டாயம் உபகாரம் செய்யணும். இது முதலாவது விஷயம். எப்படி உபகாரம் செய்யணும் என்றா, வாப்பமார் உம்மமார் கெட்டவங்களா இருந்தாலும் உபகாரம் செய்யறது வாஜிப். சில நேரத்துக்கு வாப்பமார் உம்மமார் ஒரு வயசு போனதுக்கு பிறகு அவங்களோட ட்ரெக் மாறும். சில நேரம் பிள்ளைகளுடைய இமேஜுக்கு தகுதி இல்லாத மாதிரியும் பெற்றோர்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க. மகன் மௌலவி ஆகிக்கும் சில இடங்களில் நடக்கிற மகன் மௌலவி வாப்பக தொலைகை மேல அவர் அங்கேயும் இங்கேயும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது வாப்பமார் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். மகன் இங்க கொத்துபா ஓதுவார் மிம்பர்ல, வாப்பா ரோட் நடுவில் சிகரெட் அடிப்பார். சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், சில நேரம் பிள்ளைகளுக்கு மெச்சாகாத முறையில் வாப்பமார் நடந்து கொண்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு வாப்பமாரே உம்மமாரே ஒதுக்கலாது. வாப்பாவோ உம்மாவோ பாவியாக இருந்தாலும் அவர்களை ஒதுக்கி பிள்ளைகளுக்கு வாழ முடியாது. அஸ்மா பின் அபீபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட ஒரு மகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மா ஒரு முஸ்ரிக்கான ஒரு பெண்மணி, நெருப்பு வணங்கக்கூடியவர், இணை வைக்கக்கூடியவர். அஃபாசிலுஹா, அவளை சேர்ந்து வாழணுமான்னு கேட்டாங்க. குஃபுர்ல இருக்கிறவரை விட பாவி பெரிய சல்லே. ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் முஸ்லிமா இருந்து, அவரு மோசமானாலா குஃபுர்ல இருக்கிற மோசமானாலா? குஃபுர்ல இருக்கிறவர் தான் மோசமானால். அப்ப அந்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மா குஃபுர்ல இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்ந்து வாழணுமா? சொன்னாங்க, நஅம் சிலி உம்மக்கி, உன் உம்மாவை நீ சேர்ந்து வாழ, உனக்கு வாஜிபேட்டா. உசுரோடு இருக்கிற நேரம் முதலாவது செய்ய வேண்டிய கடமை உம்மா அப்பாக்கு அவர்களுக்கு உபகாரம் செய்யறது. 2வது, குர்ஆன் சொல்லுது, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களோட உம்மா அப்பால 2 பேர்ல ஒரு ஆளோ வயோதிபத்தை எத்தி கொண்டால், ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நாசமடையட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் அத்ரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலைஹிமா. யார் ஒருவர் வயோதிபத்தில் உம்மாவையோ வாப்பாவையோ 2 பேர்ல ஒரு ஆள் அது 2 பேரோ அடைஞ்சி
அவங்களின் மூலமாக சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளாட்டி அவர் நாசமாகட்டும் என்றார். லேசான விஷயம் இல்லை, படிச்சு கொடுங்க பிள்ளைகள். அந்த காரியில பேரை மறந்துட்டேன், மரிபு புறத்தை அந்த ஞாபகம் வந்து தேடின்னு கிடைக்கல. ஒரு காரி ஒன்று இருந்தார் தமாம்ல, அவருக்கு காபத்துல்லாவின் அழைப்பு வருது, நீங்க இமாமத் பதவிக்கு வாங்க. காபத்துல்லாவில் என்ன செய்வாங்கன்னா ஒரு காலத்துக்கு இமாம்களை மாற்றுவாங்க, தராபியாக்கு அதுகளுக்கு இதுகளுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இப்போ காபத்துல்லாவில் இமாமத் பொறுப்பு கிடைக்கிறேன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இருக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு குர்ஆனில் தேர்ச்சி பெற்றோரால் இருக்கணும். அவர் காபத்துல்லாவோட நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்புறாரு, எனக்கு இப்ப இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாது. கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு ஏன் ஏற்றுக்கொள்ளலாது? சொன்னாங்க, இப்ப ஏன் உம்மாவும் வாப்பாவும் ஏன் பராமரிப்பு கீழே இருக்கிறாங்க, அவங்க வயோதிபர்கள். ஏன் உம்மா வாப்பா வயோதிபர்கள், அவங்களோட வெளி தேவைகள் போனாலும் நான் தான் அவங்கள கழுவி துப்புரவு செய்கிறேன். என்னைய போல எனக்கு பின்னால யார் வந்தாலும் செய்ய மாட்டாங்க, எவ்வளவு பெரிய சல்லியை கொடுத்தும் அந்த வேலையை செய்யலாம். அதனால மௌத்து வரைக்கும் எனக்கு என்ன செய்யலாம், காபத்துல்லால இமாமத் பொறுப்பு எடுக்கலாண்டாங்க. அவர் விளங்கி வச்சிருந்தாரு, காபத்துல்லால இமாமத் செஞ்சா சொர்க்கம் சொல்லப்பட்டீங்க, எங்க சரி சொல்லப்பட்டீங்க இல்ல. ஆனா உம்மா வாப்பாக்கு ஹிதமத் செஞ்சால், வயோதிபம் அடைஞ்சு அவங்கள பொறுப்பெடுத்து பராமரிச்சால் என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பெற்றோர்கள் உம்மாவோ வாப்பாவோ அல்லது 2 பேர்ல ஒரு ஆள் அல்லது 2 பேர் வயோதிபத்தை அடைஞ்சி அவர்கள் மூலமாக சொர்க்கத்தை யார் அடைந்து கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள். இப்போ 2வது விஷயம் என்னென்றால், அவங்க வயோதிபத்தை அடைஞ்சதுக்கு பிறகு சில விஷயங்கள் நடக்கும். உங்களோட கண்கூடையும் நீங்க பார்க்கணும். 40, 50, 60 வயசுக்கு பிறகு சில பாப்பமார்கள் உம்மமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சின்ன புள்ளோட வயசுக்கு என்ன செய்வாங்க, பேத்துடுவாங்க. குர்ஆனும் அப்படித்தானே சொல்லுது, ஹதீஸும் அப்படித்தானே சொல்லுது. ஒரு மனிதன் பலகீனமாகி தைரியமாகி வயசாலியாகி அப்படியே அந்த சின்ன புள்ளோட தோட்டத்துக்கு என்ன செஞ்சிடும், அப்படியே வைத்துடுவாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், 2வதாக ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களுக்கு நீங்க சீ என்று கூட நீங்க சொல்லவா. முதலாவது உபகாரம் செய்யணும், 2வது அவர்களுக்கு நீங்க அவமதிப்பாக பேசவே வாணும், எந்த சந்தர்ப்பத்திலும் பேசவாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு இதுதானாம் அந்த இல்லிவா கருதத்திலே ஆக தாழ்ந்த இடத்துல இருக்கு, இதுக்கு மேல ஒன்று இல்லையா. அவ்வளோ சொஃப்டாக உம்மனையும் அப்படியே மனசு உடைக்கப்படாது. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு ஹதீஸுக்கு அல்லது குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கத்துக்கு சொல்லக்குள்ள சொல்றாங்க, உம்மா வாப்பட மனசு உடைக்கிறன்றது எப்படி தெரியுமா, உங்கள்கிட்ட ஒரு லேஞ்ச் ஒன்று இருக்குது, இந்த நீங்க லேஞ்ச உதர்ற நேரம் அதுல தூசி உம்மட வாப்பட மேல பட்டாலும் பெரும் பாவம் என்றான். உங்கள்கிட்ட ஒரு உடுப்பு ஒன்று இருக்குது, அந்த உடுப்பை நீங்க உதர்ற நேரம் நீங்க விரும்பியோ விரும்பாமலையோ போயிட்டு அந்த உம்மட வாப்பட மேல பட்டா அதுவும் பெரும் பாவம். மனசால தாக்கினா, கண்ணால தாக்கினா, வாயால தாக்கினா. ஃபலா தகுல் லஹுமா உஃபின், எப்பயும் அவங்களோட என்ன செய்வானம், எனக்கு கேளப்பா, நீங்க சொல்றதை எனக்கு செஞ்சு கொண்டு கேளா, இந்த வார்த்தை ஒரு நாளும் பாவிக்கவான். 3வது வலா தன்ஹர்ஹுமா, அவங்க விரட்டவான். சில நேரம் எங்களுக்கு அந்த புள்ளைகளோட பாசத்துல நாங்க என்ன செய்யறோம்டா, உம்மா அப்பா வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டைம் வரும், அது எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று வரும், எங்களோட பிள்ளைகளோடு இருக்கிற அந்த அன்பு பாசம் மிகைக்கிற நேரம், சில நேரம் எங்களோட உம்மா வாப்பாவும் எங்களுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பாதுகாக்கும். அந்த நேரத்தில் அவங்களை எங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் ஒதுக்கக்கூடாது. உதாரணமா எங்களோட வாப்பா ஒரு 70 வயசுன்னு வைங்க உதாரணத்துக்கு, அவர் தூங்குற நேரம் ஏண்ட புள்ள வந்து அவரை குழப்பிட்டாரு. அவருக்கு என்ன நினைக்குது, என்னடா சனி இந்த டைம்ல தூங்குறாங்க இல்லையா என்றது அவர் சொன்னதுக்கு பிறகு எங்கட உள்ளத்துல வரந்துடப்படாது, நீங்க வெளியே போங்கப்பா, எங்க புள்ள இருக்கிற மாதிரி இருக்கட்டும் என்றாலும் வந்துடக்கூடாது.
ஒரு கட்டம் போக்கல பிள்ளைகளுக்காக வேண்டி உம்மா அப்பா பாய்ச்சிக்கொள்ளும். இது பெரிய பாவம். ஒலா தன்ஹர்ஹுமா, ஒதுக்கவே வானம் அவங்கள, சேர்ந்து கொண்டே எரியும். நாலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் வகுல் லகுமா கௌலன் கரீமா, அவங்களோட பேசுற நேரம் நீங்க மிச்சம் மரியாதையாக பேசணும். மிச்சம் மரியாதையா. ஏண்ட வாப்பா, வாப்பான்னு சொல்லுவாங்க. ஏண்ட வாப்பா, ஏண்ட உம்மா, உங்களோட நாங்க இருக்கிறோம் வாப்பா, உங்களோட நாங்க உசுறு வரைக்கும் இருப்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நான் இருக்கிறேன். ஒன்றும் மனதை நல்ல வார்த்தையை கொண்டு ஆறுதல் படிச்சு கொண்டே இருக்கு. வயசு வரக்குள்ள பிள்ளைகள் பேசணும் என்றதை பாப்பமார் எதிர்பார்ப்பாங்க, உம்மமார் எதிர்பார்ப்பாங்க. நல்ல வார்த்தைகள், மரியாதையான வார்த்தைகள். நாங்க இந்த சமூகத்தோட கொஞ்ச காலம் இருந்து சுட்டி தெரியும். சில வாப்பமார் கவலைப்படுற எப்படியாண்டா, தாண்ட புள்ளைய வச்சுக்கொண்டு வாப்பமார நோண்டி பண்ணுவாங்களா, கிண்டல் பண்றது. ஏந்த பார்வையில் நான்டா சொல்றேன், ஏந்த புள்ள ஸ்கூல்ல படிக்கிறேன்னா அந்த புள்ளைய பராமரிக்கிற பொறுப்பு ஏண்ட வாப்படல்ல. வாப்பமார் விரும்பி செய்யறது வேற விஷயம். சில வீடுகள்ல வாப்பாவை உம்மாவையும் வேலைக்கு வச்சு புள்ளைய கூட்டின்னு வரது, கடைக்கு போறதுக்கு அவங்க விரும்பி செய்யறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை, அது அவங்களோட தாராள தன்மை. ஆனா அதற்குரியவர்களாக நாங்க ஆக்கக்கூடாது. எப்பையும் உம்மா வாப்பாடோட என்ன செய்யணும், இரக்கமா, பாசமா, அன்பா சொல்லுங்க. வாப்பா உங்களை நான் லவ் பண்றேன், வாப்பா உம்மா நான் உங்களை லவ் பண்றேன் சொல்லி பாருங்க. 2 நாளைக்கு கூச்சமாயிக்கும், 3வது நாளுக்கு அவங்களுக்கு இரக்கம் வரும். தூரத்துக்கள்லேருந்து அடிக்கடி ஃபோன் பேசிக்கோங்க, கதைங்க. பள்ளிக்கு வரக்குள்ள வாப்பாவோட சலாம் சொல்லிட்டு வாங்க. உள்ளுக்கு போற நேரம் சலாம் சொல்லிட்டு போங்க. ஒரு தொழிலுக்கு போறீங்களா, உம்மா கிட்டேயும் வாப்பா கிட்டேயும் சொல்லிட்டு பிரிஞ்சு போங்க. 5வது வக்ஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா. இது முக்கியமான விஷயம், இதை கவனிச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் வக்ஃபில் லஹுமா, அவங்க 2 பேருக்காக வேண்டி நீங்க பணிஞ்சு போங்க. ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா, இரக்கத்தில் நின்றும் உண்டான பணிவென்ற ரெக்கை நீங்க விரிங்க. அப்படியேண்டா சில நேரம் ஒரு வாப்பாக்கு 3 புள்ள இருக்கிற நேரம், ஒரு கட்டம் வார நேரத்தில் ஏதாவது ஒரு புள்ள வாப்பாக்கு கொஞ்சம் என்ன செய்யும், மனசுக்கு திருப்தி இல்லாம இருக்கும். சில வீடுகள் இப்படி பிரச்சனை மீது, மூத்த மகன் தான் நல்லா பார்க்குற உமா வாப்பாவை, ஆனா வாப்பா உமாவும் மூத்த மகனோட இருக்க வேண்டும், அது வெளிப்படையா காட்டுற. சில நேரம் 2வது புள்ள தான் உமா வாப்பாவை பராமரிச்சு கொண்டு எல்லாம் இருப்பாங்க. மூத்த மகன் வெளிநாட்டில் இருப்பாரு, அவர் எப்ப சரி வந்தோன்னு அவரோட தான் இரக்கம், பாசம், பிள்ளைகளோட எல்லாம் நல்ல. 2வது மகனோட இரக்கமும் இல்லை, பாசமும் இல்லை. இது நடக்கும், இந்த பிரச்சனை நடக்கும், குடும்பங்கள் பெருசாக நடக்கும். இந்த நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்கணும், என்ன நானாவோட இரக்கம், என்ன தாத்தாவோட இரக்கம். என்னோட இரக்கம் இல்லைன்றாலும் நான் இரக்கத்துடைய சிறகு என்ன செய்யணும், என் உம்மா அப்பாவுக்கு விரிச்சு கொண்டு தான் இருக்கணும். அதுதான் இந்த ஹதீஸுடைய, இந்த குர்ஆனுடைய விளக்கம். அது என்னையோட என் உம்மாவும் வாப்பாவும் இரக்கம் இல்லை என்று விளங்குற நேரத்திலையும் நான் இரக்கத்தை என் உம்மா வாப்பாவுக்கு விரிக்கணும். எனக்கு மாசம் 60,000 சம்பளம், நான் 60,000 கொண்டு போய் என் உம்மா கிட்ட கொடுக்குறேன், வாப்பா கிட்ட கொடுக்குறேன். சொல்றா இவன் சம்பாரிச்சு எங்களுக்கு ஒழுங்கா தார இல்லை என்று சொன்னாலும் நாங்க திரும்ப சொல்லக்கூடாது, கிடைக்கிற 60,000 உங்களுக்கு தான் அப்பா தாரு இல்லை. நீங்க சொல்றத சொல்லுங்க, நான் செய்யறத செய்யறேன். வக்ஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானா. 6வது உசுரோடு இருக்கிற நாம் செய்ய வேண்டிய 6வது விஷயம் வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அவங்களுக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரான்னு துஆ செய்யும். சுமார் தர்கீபுக்காக கேட்கிறேன், யாரு துஆ செய்றீங்க உம்மா அப்பாவுக்கு? கையொஸ்துங்களே. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, பரக்கத் செய்வானா, மறந்துடுவானா. எங்களுக்கு 80 வயசு ஆகிக்கலும், 90 வயசு ஆகிக்கலும்,
நாங்கள் எப்படியா இருந்தாலும் எங்களோட உம்மா வாப்பாக்கு கட்டாயமாக துவாக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா, முக்கியமான துவா. சரி, வாப்பாவோ உம்மாவோ மௌத்தாகிட்டாங்க. மௌத்தானதுக்கு பின்னால் 6 விஷயங்கள் அதோட முடிச்சுக்கணும். மௌத்தானதுக்கு பின்னால கட்டாயமா ஒவ்வொரு பிள்ளைகளும் 6 விஷயங்கள், அது சந்தர்ப்பத்தை கவனித்து செய்யணும். முதலாவது அத்துஆ லஹுமா, அந்த 2 பேருக்கும் துவா செய்யணும். என்னென்றால் நாங்கள் இன்னொரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். இந்த சிலவங்க வாப்பா உம்மா மௌத்தாகினால் தொழுவிக்கு ஆசைப்படுறேன். இந்த வாப்பட ஜனாசாவை நான் தான் தொழுவிட்டணும், உம்மட ஜனாசாவை நான் தான் தொழுவிட்டணும் ஆசைப்படுறேன். நல்ல விஷயம். நான் அது எங்களை விட உணர்வு உங்களுக்கு தான் இருக்கும், அந்த உம்மா வாப்பாட பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த உம்மா வாப்பாவுடைய மையத்து நேரத்தில் ஓதுற துவாவை கேட்டால் உண்மையில அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸி முத்கலஹு, அந்த துஆவை பாடமாக்கணும். ஒவ்வொரு பெற்றோர்கள் மௌத்தாகினால் அந்த ஜனாசாவை நான் தொழுவிட்டுறேன்னா கட்டாயமாக நான் ஓதுவேன், துஆ செய்யணும். சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மௌத்தாகினால் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் துண்டிப்பு வெற்றிடும், ஒன்று தொடர்பும் இருக்காது. ஆனால் உம்மா வாப்பாக்காக வேண்டிய சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆ கபருக்கு வந்து சேரும் என்றாங்க. ஆனால் மௌத்தாகினாலும் உம்மா வாப்பாக்கு துஆ செய்யும், முதலாவது கடமை. ரெண்டாவது அல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, உம்மா வாப்பாக்கு பாவ மன்னிப்பு தேடும். உம்மா வாப்பாக்கு என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னர் ரஜுல் லதர்ஃபஉ தர்ஜதஹு ஃபில் ஜன்னah, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் அப்படியே உயர்த்துவார். ஃபயகூலு அன்னாலி ஹாதா, அந்த மனிதன் கேட்பானாம், திடீரென்று எப்படி அப்ப எனக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து கிடைச்சிச்சு? அல்லாஹ் அந்த நேரத்தில் ஃபயகாலு சொல்லப்படும், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, ஓண்ட புள்ள உனக்காகவே இஸ்திக்ஃபார் செஞ்சது, பிள்ளைகள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அதனால சொர்க்கத்தில் உன் அந்தஸ்து கூட்டப்பட்டாச்சு. சொல்லி வைங்க பிள்ளைகள்கிட்ட, மௌத்தானா எங்கட பேர்ல பாவம் அனுப்பி தேட சொல்லு. பிள்ளைகள் தேட தேட எங்கட சொர்க்கத்தில் அந்தஸ்து என்ன செய்யும்? கூடிக்கொண்டே போகும். மூணாவது அஸ்ஸதகத்து அன்ஹுமா, அந்த உம்மா வாப்பாட பேர்ல தான தர்மம் செய்யும். தான தர்மம் செய்யக்குள்ள உலமாக்களோட தேவையானவங்களோட மசூரா பண்ணி, இந்த உண்மையில ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, இது பிழையான கருத்தான நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் இந்த மௌத்தாகினோடனே ஒரு இது ஒன்று வார எப்படின்னா, ஒரு யாசின் ஒரு 50 அடிச்சு கொடுப்போம், ஒரு மன்சில் 50 அடிச்சு கொடுப்போம் என்றாங்க. ஆனா நிறைய பள்ளிகளை யாசின் மன்சில்லாம் நிறைஞ்சி, அதை விட தேவையானதுகள் சமூகத்துக்கு, அதை விட தேவையானதுகள் ஈக்கி, அதெல்லாம் அடிச்சு கொடுக்குவானு சொல்லல, அதையும் கொடுங்க. அதோட எவ்வளவு தேவைகள் ஈக்கி. நிறைய மதரசாக்கு இவ்வளவு பெரிய ஊர்ல லைப்ரரி உண்டீங்க. எங்க ஊர் எவ்வளவு பெரிய ஊர், ஒரு லைப்ரரி. யோசிக்கணும் இந்த விஷயங்கள். சதக்கா செய்யற நேரத்தில் கண்மூடித்தனமா செய்யாம, எது எந்த காலத்துல செஞ்சா பொருந்தும் என்றதை விளங்கி செய்யணும். நான் அது உலமாக்களோட தேவையானவங்க, நல்லா படிச்சவங்க, அவங்களோட சேர்ந்து மசூரா செய்யணும். எல்லாருக்கும் ஒரு பழக்கமாகிச்சு என்னன்னா, யார் சரி மௌத்தாயின திடீர்னு ஒரு 50 யாசின் அடிச்சு ஒரு 50 மன்சில் அடிச்சு பள்ளிகளில் வைக்கிறாங்க. பெரும்பாலும் எத்தனை பேர் அந்த யாசின் ஓதி துவா செய்யறாங்க? ரொம்ப குறையும். அதனால அதை செய்ய வானம் என்று சொல்லல, பிழைய வரைங்கோ வானம் செய்ங்கோ, ஆனா எது தேவையோ அது செய்வோம். நான்காவது, இந்த உம்மா வாப்பாவுடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்களே, உம்மோட தங்கச்சி இருப்பாங்க, வாப்பாட நானா இருக்கும், இவங்களோட உம்மா வாப்பாவோட பேணிய உறவு பேணப்படணும், மறந்துடுவான். ஒரு சஹாபி வந்தார், யார சொல்ல யுத்தத்துக்கு போகணும், கேட்டா உம்மா அப்பா இருக்கிறாங்க, இல்ல மௌத்தாயினாங்க. இப்ப யாரும் நிக்கிற? உம்மோட தங்கச்சி, அவங்களோட சேர்ந்து வாழுங்கடா. எங்கட உம்மோட சொந்த தாத்த தங்கச்சி, வாப்பட சொந்த நாட தம்பி தங்கச்சி, இவங்களோட எங்களோட உம்மா வாப்பாவோட என்ன உறவு இருக்குமோ அந்த உறவு மௌத்துக்கு பின்னால கட்டாயமாக நாங்க பேணப்படணும். குடும்ப உறவுல சில பிரச்சனைகள், சில முன்பின்கள் நடக்கும், பிரச்சனை இல்லை என்றாலும் உம்மா வாப்பாட சொந்தம் என்றால் யாருக்கிட்ட நாங்க விட்டு கொடுக்க கூடாது. அஞ்சாவது,
அல் இஹ்சானு இலா அஸ்திகாஇஹிமா, வாப்பட கூட்டாளிமார் இருப்பாங்க. வாப்பட கூட்டாளிமார், உம்மட கூட்டாளிமார், இவங்களோட அந்த உறவை பேணும். இது என்ன வாப்பட கூட்டாளி, இந்த வாப்பட ரகசியத்தை தெரிஞ்ச ஒரு மனுஷன், மிச்சம் இறக்கமா இருக்கணும். ஏன் உம்மட கூட்டாளி, ஏன் உம்மட ரகசியங்கள் தெரிஞ்ச ஒரு தாய்வை நாவோட இறக்கமா இருக்கணும், பாசமா இருக்கணும். இது பேணப்படும். ஆறாவது கவாஉ துயூனிஹிமா, உம்மா வாப்பட கடனை, பெற்றோர்களுடைய கடனை ஒவ்வொரு பிள்ளையும் அடைக்கணும். சிலது கொடுக்கல் வாங்கல் இருப்பாங்க, அதை பொறுப்பெடுத்து நாங்கள் செய்யணும். சிலது அவங்க ஹஜ்ஜி நியத்து வச்சிருப்பாங்க, அல்லது ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா இருப்பாங்க, எங்களுக்கு வசதியா இருக்கும், அவங்களோட பேர்ல ஹஜ்ஜி செய்யலாம், உம்ராக்களை செய்யலாம், நோன்புகள் கலாவாகினா அதற்குள்ள பரிகாரங்கள் செய்யலாம். ஹைர். அடுத்த பக்கம் ஒரு அதை முடிச்சு கொண்டா லேசா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது நாங்கள் பொருத்தத்தை உம்மா வாப்பா கிட்ட தேடணும். ரெண்டாவது எங்களோட பொருத்தம் யார்கிட்ட தேடணும் சொல்லுங்களேன். ஒரு பொருத்தம் எங்களோட உம்மா வாப்பிட்ட, எங்களோட உம்மா வாப்பட பொருத்தம் கட்டாயமா வேணும். அடுத்த பொருத்தம் யாருது? அல்லாஹ்வோட பொருத்தம் வேணும். அல்லாஹ்வோட பொருத்தம், அல்லாஹ்வோட பொருத்தத்தோட செய்யப்படுறதுக்கான கூலிகள் இங்க கிடைக்காம இருக்கும். எங்க கிடைக்கும்? மறுமையில கிடைக்கும். இன்னொன்று, ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான சூழல் வார நேரத்தில் அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை செஞ்சிருந்தால் அவன் கஷ்டம் நீக்கப்படும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறாரு, ஒரு பள்ளியுடைய ஊத்தை எடுத்து போடுறாரு, அல்லது ஒரு கிணறு தோண்டி கொடுக்கிறாரு. நாங்க மக்களுக்காக வேண்டி அமல் செய்ய பழவிட்டோம். அடே ஆஜார், இந்த நானா மௌத்தா பேத்த இவருடைய மையத்துக்கு போட்ட ஆஜார் என்ன நினைப்பாரு, என்ன இவருடைய நானோட கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு நான் போவாட்ட அவர் என்ன நினைப்பாரு? அல்லாஹ்வோட பொருத்தம், அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக வேண்டி செஞ்சால் அதன் கூலி கிடைக்கும் மறுமையில. இன்னொன்று, அல்லாஹ்வோட பொருத்தத்துக்காக வேண்டி நாங்க எந்த அமலை செஞ்சாலும் அதற்கான கூலி ஒரு கஷ்டமான நேரத்தில் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், பனு இஸ்ரவேல் ஒரு சம்பவம் வருது. 3 பேர் குகைக்குள்ள என்ன செஞ்சாங்க? மாட்டிப்பட்டாங்க, வெளியே வந்து போல இல்லாது. 3 பேரும் சொன்னாங்க, நாங்க செஞ்ச அமலை வச்சு என்ன செய்வோம்? அல்லாஹ் கிட்ட துவா கேட்போம், அதை வச்சு எங்கட கஷ்டம் நீரும். ஒருவர் துவா செஞ்சாரு, அல்லாஹ் எனக்கு உம்மா அப்பா இருந்தாங்க, நான் வளமையா ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வந்தா பால் உம்மா அப்பா கொடுத்து தான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு என் மனைவி கொடுப்பேன். ஒரு நாள் வந்தேன், அவங்க தூங்கி கொண்டு இருந்தாங்க, அவங்க தூங்கி எலும்பும் வரைக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்து அவங்க விழித்தெலும்புறது பின்னால அந்த பாலை கொடுத்ததுக்கு பின்னால தான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துறேன். கொடுத்துட்டு சொன்னாரு, அல்லாஹும்ம இன் குன்து ஃபஅல்து ذلك ابتغاء وجهك, யா அல்லாஹ் இதை ஓண்ட பொருத்தத்துக்காக வேண்டி மட்டும் செஞ்சிருந்தால் இந்த கஷ்டத்தை நீக்கி. துவா செஞ்சாங்க, கல் கொஞ்சம் சைட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு மனுஷன் சொன்னார், யா அல்லாஹ் இன்னஹு கானத்லி இப்னத்து அம்மின், எனக்கு ஒரு சாச்சர மகள் இருந்தா, மிக நெருக்கமா இருந்துச்சு, அவ சரியான விருப்பப்பட்டேன். நான் ஒரு நாள் தவறான பாதைக்கு அழைச்சேன், என்னைய பயந்து கொள்ள சொன்னா. இத்தகைல்லா இந்த வார்த்தை சொன்னோட நான் பயந்து அவக்கு என் சதக்காவை கொடுத்து அனுப்பிட்டேன். சொன்னாரு, அல்லாஹும்ம இன் குன்து ஃபஅல்து ذلك ابتغاء وجهك, யா அல்லாஹ் இதை உனக்காக நீ செஞ்சிருந்தா நீ என்னைய பொருந்திக்கோ. இந்த கல்லை கொஞ்சம் இல்லாமாக்கு, கல் இல்லாம ஆயிடுச்சு. மூணாவது சொன்னாங்க ஒரு மனுஷன், யா அல்லாஹ் அல்லாஹும் இன்னி இஸ்தஅஜர்து உஜரா, நான் சில வேலையாட்களை வேலைக்கு அமர்த்திருந்தேன், அவர்களுடைய கூலி எல்லாம் கொடுத்தேன், ஒரு மனுஷனை தவிர. அவர் மிச்ச நாளைக்கு போற வந்தாரு, அந்த கூலியை வச்சு நான் முதலீடு செஞ்சேன், நிறைய ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் இருந்துச்சு, அவருக்கு அவர் கொடுத்து அனுப்பினேன். சொன்னார், இதெல்லாம் ஓண்ட பொருத்தத்துக்காக நான் செஞ்சிருந்தால் இந்த கல் என்ன செய் இல்லாமலாக்கு, கல் நீங்கிச்சு, நாங்கள் வெளியே வந்தோம். சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்காக செஞ்சால் கஷ்டமான நேரத்தில் செஞ்சு அமலை கொண்டு என்ன செய்யலாம்? அல்லாஹ் கிட்ட வசீலா தேடி. ஹைர். அல்லாஹ் தஆலா பேசிய விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. சொல்லப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க, வீடுகளில் அடிக்கடி பேசுங்க. இந்த பிரதிபலன்கள் எங்களோட வாழ்க்கையில் வர்றதுக்காக வேண்டி நாங்கள் கட்டாயமாக துவா செய்வோம். எதெல்லாம் பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.